ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். மதன் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் சிறப்பாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய நலம் குறித்து தான் பேச வேண்டிய சூழல் இருக்குது. நீங்கள் கூட ஆளுநரை சந்தித்து பேசிட்டு வந்திருக்கீங்க, பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்துருக்கீங்க, அந்த குதிரை பேரம் தொடர்பான விஷயங்கள்லாம். ஆனால் விஜய் தரப்புலேருந்து ஆதரவாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சித்தாவல் தடை சட்டப்படி இந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி இன்னொருத்தங்களுக்கு ஆதரவு கொரோனாவை மீறி வாக்களிச்சா தானே தப்பு, ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சியிலேயே நின்று ஜெயிச்சா அது எப்படி தப்பாக இருக்க முடியும், ராஜினாமா செஞ்சுட்டு தானே சேர்றாங்க. இது மாதிரி கடந்த காலத்தில் திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் சேரலையா, தேமுதிக ஒரு அணியா ஜெயலலிதா காலத்தில் 2011 இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி நிகழ்வுகளை காரணம் காட்டி இவங்க ராஜினாமா செய்யறத நியாயப்படுத்தி பேசுறாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒவ்வொரு செயலும் எந்த காலகட்டத்தில் நடைபெறுகிறது என்பதை பொறுத்து தான் அதுக்குண்டான முக்கியத்துவம் உண்டுங்க. ஐசோலேட்டடாக தனியாக ஒரு நிகழ்வாக இருந்தால் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அனிதா ராதாகிருஷ்ணனோ அல்லது வேறு யாரோ அவர்கள் அவங்க ராஜினாமா பண்ணுந்தும் அந்த கட்சிக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காது. இவர் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்ததும் எந்த விதமான அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்காது. எனவே அந்த தனிப்பட்ட ஐசோலேட்டட் நிகழ்ச்சிகளை இன்று நடக்கக்கூடிய குதிரை பேரத்தோடு ஒப்பிட முடியாது. ஏன்னா திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கும் எதிராக களங்கண்டது தமிழ்நாடு வெற்றி கழகம். விஜய் அவர்கள் அதை தீய சக்தி என்று திமுகவையும் தீர்ந்து போன சக்தி என்று அதிமுகவையும் மூல சக்தி என்றும் விமர்சித்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டார். அவர் 106 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார். 108 இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு உண்டான மெஜாரிட்டி கிடைக்கல. 118 அவர்களுக்கு இருந்தால் தான் பேரவைத் தலைவர் போக அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். இருந்தாலும் கூட பிற கட்சிகளுடைய ஆதரவோடு அவர் ஆட்சிக்கு வந்தார். அது கூட மாறலா சரியானது அல்ல என்னுடைய பார்வையில். உங்களுக்கு நீங்க யாரை திமுகவை மட்டும் இருக்கிற திமுகவோடு சேர்ந்து பயணித்த கூட்டணி இருந்த அந்த கட்சிகளையும் தோற்கடிக்க வேண்டுங்கிறது தான் உங்களுடைய தேர்தல் பார்வையாக இருந்தது. தோக்கடிக்கணும் தானே அவங்க பிரச்சாரம் செஞ்சாங்க. அப்போ விஜயை இன்னும் சொல்ல போல RS பெற்றெடுத்த பிள்ளை என்று திமுகவினுடைய கூட்டணியில் பங்கு பெற்ற பல அரசியல் கட்சிகளும் விமர்சனம் செஞ்சிருக்கு. கரூரில் ஏற்பட்ட கரூரில் ஏற்பட்ட விபத்தின் போது மனச்சாட்சியற்றவர் என்று ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னும் சொல்ல போனா வைகோவை விமர்சனம் செய்தார். ஆமா, இப்போ நேற்று ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மே மாதம் 4ஆம் தேதி வரையிலும் உங்களுடைய விரோதிகளாக இருந்தவர்கள் இன்று எப்படி உங்களுடைய நண்பர்களாக ஆகிறார்? முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க போய் அதாவது உங்களுடைய கூட்டணிக்கு மாறாக நீங்க தனித்து போட்டிட்டீங்க. யாருடைய ஆதரவோடு போடல. நான் தனிச்சு வெற்றி பெறுவேன்னு சொல்லித்தான் நீங்க போனீங்க. அதோடு நின்றுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கணும், அடுத்த ஆல்டர்னேட்டிவ் தான் போயிருக்கணுமே தவிர நீங்கள் யாரை தோற்படுவதற்காக யாரை நெரேட்டிவ் பண்ணி நம்ம இவங்களை தோற்படுவதற்காகத்தான் நான் ஆட்சி தேர்தலுக்கு வந்திருக்கிறேன், நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், நான் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவதற்காக அந்த கூட்டணியை தோற்கடிப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று பிரச்சாரம் செய்துவிட்டு அது எப்படி ஏப்ரல் 24ஆம் தேதி வரையிலும் கசந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு எப்படி இனிக்க 3-4 நாள்ல எப்படி இனிக்க முடியும்? இதே ஒரு பொலிட்டிக்கல் பாரதிய ஜனதா உள்ள வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, 1000 காரணங்களை சொல்லலாம். உங்களுக்கு லட்சியம் இல்லைன்னு தெரியுதல்ல, உங்களுக்கு சந்தர்ப்பவாதமா நீங்க மாறிட்டீங்கல்ல. சரி, அந்த கட்சிகளுடைய கூட்டணியை நீங்க ஆதரவு பெற்றீங்களே, அதோடு நின்றுக்கலாம்ல. இப்பொழுது இன்னும் சொல்ல போனால் திமுகவிலையும் கூட 25 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்களா, அது இருக்குல்ல. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வது போல அதிலிருந்து வந்தாங்க. அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்களையே நீங்க அந்த கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களை முதல்ல வந்தாங்க. அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க, கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவர் மனு கொடுத்தாரு.
அதை காலந்தாழ்த்தாமல் எடுத்திருந்தீங்கனாலே கதை வேற. அதை காலந்தாழ்த்தினீங்க. அதுக்கு பிறகு வந்து அவர்கள் மன்னிக்கப்பட்ட அந்த கட்சியில் மன்னிக்கப்பட்டார்கள். அவர்கள் மீண்டும் போனாங்க. மீண்டும் அதிமுகவுக்கு சென்றவர்களை எப்படி நீங்க வந்து அவங்க எப்படி மீண்டும் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அப்ப ஏதோ ஒரு தூண்டுதல் இல்லாமல், ஏதோ ஒரு ஆசை வார்த்தைகள் இல்லாமல் அவங்க உங்க பக்கம் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வந்து அவங்க வந்து எதுக்காக வரணும்? எம்எல்ஏ பதவி சாதாரணம் வந்தா 2 மாதம் அந்த வந்து எத்தனை ஒருவருடைய ஆயுள் காலத்துல லட்சத்தில் கோடி ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்க பெற்றவர்கள் எதுக்காக வந்து ரிசைன் பண்ணணும்? அதை விட மக்கள் கமிட்மெண்ட் இருக்குல்ல. மக்கள் வந்து 5 வருஷத்துக்கு முதல்ல வந்து 5 வருஷத்துக்காக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தான் தேர்ந்தெடுத்தாங்க. நீங்கள் ரிசைன் பண்ணுறது அந்த மக்கள்கிட்ட போகிறீங்களா? மக்கள்கிட்ட வந்து வாக்கெடுப்பு நடத்துறீங்களா? எல்லாத்திட்டையும் நான் வந்து ரிசைன் பண்ணலாம், நான் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்லணும். ரிசைன் பண்ண உங்கள் சொந்தக்காரங்களா போய்ட்டு நான் வேறு கட்சிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசைன் பண்ண ஏற்றுக்குவாங்களா? ஸோ அப்போ வந்து இது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் வராட்டி ஒரு அரசியலில் தூண்டுதலாக வந்து ஒரு இது பேர் தான் வந்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, பலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இன்னொரு கட்சியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை எடுத்தால் அதுக்கு பேர் தான் வந்து குதிரை பேர். ராஜினாமாவையும் நீங்க குதிரை பேரம் தான் பாக்குறீங்க. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனுடைய நடவடிக்கை அதுதான் இது. வேறு அதாவது நேரடியாக கட்சி தாவதற்கு பதிலாக ராஜினாமா செய்து கட்சி தாவுகிறார்கள். அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை பைபாஸ் பண்ணணும். அந்த சட்ட விதியின் நடவடிக்கை வந்துவிடக்கூடாது என்பதை தவிர்ப்பதற்காகவே அவர்கள் வந்து இது மாதிரி வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து கட்சிக்குள்ள வராங்க. குதிரை பேரம் தான். அதனால வந்து நான் வந்து இந்த போக்கு அனுமதிச்சா வாரத்துக்கு ஒருவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்றாங்க. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் எழுதும் உடனடியே தேர்தல். இப்போ வாரம் 15 நாளைக்கு ஒரு தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்திட்டு இருக்கிறதா? தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் வந்து வளர்ச்சி பணிகள் எல்லாம் என்ன ஆகிறது? இது வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கு வழிவகுத்து விடாதா? இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக அவங்க வந்து எதிர்கட்சி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண நீங்கள் எங்கள் கட்சிக்கு வாங்க, வாரிய பதவி கொடுக்குற அதை கொடுக்குன்னு சொன்னால் ஆசை வார்த்தை கூட்டிகிட்டு போனால் வந்து ஜனநாயகம் என்ன ஆகும்? இப்போ மல்டி பார்ட்டி சிஸ்டம் எங்கே? அப்போ இது ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கு வழிவகுத்து இல்லையா? அதனால தான் வந்து இதுக்கு வந்து இவர்களுக்கு வந்து இது வந்து உடனடியாக நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கணும். முதல்ல வந்து யூ ஹேவ் டு சம்மன். ஆளுநர் அவர்கள் இந்த ராஜினாமா பண்ணவங்க என்ன காரணத்துக்கு விளக்குனார்கள். அவருடைய விளக்கம் சரியில்லை சொன்னால் 6 பேர், ஒரு ஆள் 2 பேர் 6 பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்க. மற்ற இடத்துல கடந்த காலத்தில் வந்து ஒருவர் பண்ணுவார், ஒரு சமயத்தில் ஒருத்தர் பண்ணியிருப்பார். இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக ஒரு கட்சியிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பண்ணிட்டு 6 பேரும் ஆளுங்கட்சிக்கு போகல. ஒரு கட்சியில வெற்றி பெற்று இருப்பாங்க, 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னுக்காக அரசியல் காரணங்களுக்காக மாறி போயிருக்காங்க. அந்த கட்சிக்குள்ள எங்களுக்கு ரெஸ்பெக்ட்லன்னு போயிருப்பாங்களே தவிர, நீங்க நீ வந்துட்டா நான் உனக்கு வந்து உன்னை வந்து எங்க சின்னத்துல நின்று ஜெயிக்க வைக்கிற அவங்கிறது ஒண்ணு அவங்களுக்கு காட்டக்கூடிய ஆசை வார்த்தை. நீங்க சொல்ற வந்து அது இதே சட்டமன்ற உறுப்பினர்கள் 20 கோடி ரூபாய் செலவழிச்சு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிக்கிறீங்களே, அந்த 20 கோடி ரூபாய் மீண்டும் எப்படி வரும் உங்களுக்கு? அந்த 20 கோடி ரூபாய் எப்படி வந்தது? அதை எப்படி நீங்க வந்து சரி செய்ய போறீங்க? அப்போ வேறு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பிற கட்சிகள் இருந்து அமமுக இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு எடுத்தாங்க, அவங்க கட்சி மாறணும். ஸோ பிற கட்சிகள் இருந்து சட்டமன்றம் எடுக்கக்கூடிய செயல் வந்து இயற்கையாக நடக்கல, அரசியல் நாணயத்தோடு இது நடைபெறல. இதுல வந்து இதுக்கு பேர் தான் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங். அதாவது ஆளுங்கட்சியை வந்து தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிற கட்சிகளை சிதைப்பது, உடைப்பது, பிரிக்கக்கூடிய செயல்தான் ஹார்ஸ் ட்ரேடிங். அதனுடைய மெத்தேடு வித்தியாசமா இருக்கலாம். இங்க வந்து அவங்க ஃபார்முலா மாத்திக்கிறாங்க தவிர அப்படி நோக்கம் ஒன்றுதான். இன்னொன்னு, இதை வந்து அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவை தவிர்த்து இந்த விமர்சனத்தை வேற யாரும் இப்போ வைக்கிறது இல்லையே. யாரும் இவ்வளவு ஹார்ஸா வந்து இது குதிரை பேரம் நடக்குது, இது ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு திமுக வச்சிருக்கு. நீங்க தொடர்ச்சியாக ஆளுநரை சந்திச்சு பேசுறீங்க, மற்றவர்கள் இதை பெரிய லெவலில் அழுத்தம் கொடுக்கறது இல்லையா? அவங்க பேசணுங்க, ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதிமுக அவங்க தான் எடுக்கிறாங்க, பெரிய இழப்புக்கு சந்திக்கிறாங்க. அதிமுக பேசுறாங்க, அந்த இன்பத்துறை எல்லாம் அவரே பேசணும், வலுவா பேசணும், அவங்களே பேசணும். இது வந்து அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் பேசுறதெல்லாம் சரியாக அவங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களே பேசணும். இது வந்து ஏதோ எனக்கு ஐசோலேட்டடா தனியா வந்து நடக்குன்னு பார்க்கக்கூடாது. இது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டால், அன்று நடக்கிற போது தமிழ்நாட்டுக்கு அனைத்து அரசு கட்சி நீங்கெல்லாம் கைகட்டி வாய்ப்புத்தான் இருந்தீங்க, இன்று மட்டும் ஏன் கேட்கிறீர்கள்? ஆமா, அது ஃபர்தரா நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு கட்சியை அப்படியே தூக்குவாங்க. பிஜேபி பேட்டர்ன் மாதிரி ஆயிரும். அது ஏதோ ஒரு பேட்டர்ன். அது வந்து ஜனநாயகத்தில் இது வந்து சரியானதில்லை.
ஜனநாயகங்கிறது வந்து வாக்கெடுப்பு. இது வந்து இந்த முறை வந்து பல நாடுகளில் பல வருடங்கள் போராடி தான் இது பெற்றிருக்கிறாங்க. ஓட்டு, அதாவது வாக்குரிமை பெறக்கூடியது. ஜனநாயக ரீதியாக வந்து மறைமுகமாக தேர்தலை நடத்தி ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக ஒரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணுறங்கிறது பல ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள். அதை சிதைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது. இப்போ இன்னும் சொல்லப்போனால் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை 1600 ஏற்பட்டு 1800 தான் அதுக்கு வந்து ஒரு வடிவம் வந்ததுங்க பிரான்ஸில். அதுக்கு பிறகுதான் எல்லா நாடுகள்லையுமே வந்து ஓட்டுரிமையே வருது. ஸோ இப்படி பல நூறாண்டு காலம் போராடி பெற்ற ஜனநாயக உரிமைகளை சிதைக்கக்கூடிய வகையில், அந்த மாண்பை சிதைக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சிகளை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து ஆசை வார்த்தை காட்ட இழுக்க போக்குகள் வந்து அனுமதிக்கப்பட்டால், இதை வந்து யாருமே பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா, நம்ம கட்சிக்கு என்ன, நான் பேசாமல் இருந்தால் இது அப்போ வந்து நீங்கள் வந்து அரசியலில் வந்து இப்போது நீங்கள் சரியான பார்வை இல்லைங்கிற எண்ணமாயிடும். அதனால் இது வந்து எல்லாருமே இதை கண்டிக்கணும். இது சாதாரண ஒரு தனி நபராக, ஒரு குழுவாக, ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அனைவருமே வெளிப்படையாக வந்து இந்த செயலை கண்டிக்கணும். அவர்கள் வந்து விஜய் கூட ஆதரிக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். விஜய் நேர்மையாக ஆட்சி ஆளட்டுன்னு சொல்லணுமே தவிர, ஜனநாயக ரீதியாக வந்து அவர் ஆளணும்னு சொல்லணுமே தவிர, ஜனநாயகத்துக்கு புறம்பான செயலில் ஈடுபட்டு விஜய் அவர்கள் ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பேசணும். எனவே நாம் சொல்லக்கூடிய கருத்து கூட இது விஜய்க்கு எதிரான கருத்து, ஆதரவான கருத்துங்கிறதில்ல, ஜனநாயக மாண்புகள் வந்து தலைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் பேசலாம். இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் அந்த உயிரிழந்தவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது, நினைவு சின்னம் அமைப்பது போன்ற விஷயங்கள் அவங்க சொல்லும்போது கடுமையான எதிர்வினைகள் வருது. ஏங்க அவங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, மொழி உணர்வு போராட்டமா, சமூக நீதி போராட்டமா, இடஒதுக்கீடு போராடிகளா? என்னங்க ஒரு சினிமா நடிகராக ஆர்வத்தோடு பார்க்க வந்தாங்க, கூட்ட நெரிசலில் உயிர் போயிடுச்சு, அவங்களுக்கு நீங்கள் இழப்பீடு தாங்க, நினைவு சின்னம் கட்டுவதுங்கிறது அதிகப்படியானது அப்படிங்கிற விமர்சனம் வருது. ஆனால் அரசு வந்து ஏன் கடந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கலையா, அதனால் இதை கட்ட தான் செய்வாங்க, அப்பாவி மக்கள், ஏழை மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு அந்த விபத்து நடந்த அன்று இம்மி அளவு கூட அவர்களுக்கு அனுதாபம் காட்டல அந்த கட்சியிலிருந்து. அவர் வரல, அவங்களுடைய மூத்த நிர்வாகிகள் வரல, எல்லோருமே தலைமறைவாகிவிட்டார்கள். எப்படியோ இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. முதல்ல வந்து அந்த ஸ்பாட்டில், அந்த இடத்துல அதை அன்னைக்கு வந்து தவிர்க்கவே முடியல. எங்களுக்கே அவங்களுக்கே ஆபத்து இருந்தது. நாங்கள் அங்கே இருந்திருந்தாலும் கூட அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும். எனவே நாங்கள் அந்த இடத்துலேருந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்ததில் காவல்துறை அப்புறப்படுத்ததாக வைத்துக் கொள்வோம். 2வது நாள் என்னாச்சு, 3வது நாள் என்னாச்சு, 4வது நாள் என்னாச்சு. நீங்கள் ஆட்சியில் இல்லை, ஆனால் கட்சி இருந்ததில்லை, உங்களுடைய கட்சிக்கிட்ட பணம் இல்லை. நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு வந்து அது 1 மாதம் கழிச்சு நீங்கள் பண்ணீங்க. அன்னைக்கே நீங்கள் சொல்லியிருக்கலாம், அவர்களுக்கு நான் நினைவு சின்னம் போகிறேன். நீ கரூருக்கும் கூட வரவே இல்லையே, இப்போ எப்படி ஏறக்குறைய 9 மாதம் கழித்து நீங்கள் கரூர் போகிறீங்க, அதிகாரத்திலிருந்து பேசுகிறீங்க. இப்படி வந்து அது உங்களுடைய கட்சியினுடைய நிகழ்ச்சி, அது அரசை ஏற்று நடத்திய ஒரு போராட்டம் அல்ல. ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் இந்த கோரிக்கைக்காக தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க. காவல்துறையுடைய அத்துமீறலால் வந்து இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. அதுக்கு இந்த காவல்துறை பொறுப்பேற்றுக்கணும். எனவே அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டார்கள், அவருக்கு அரசு வேலை வழங்கணும், அல்லது அவர்கள் நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும். இதெல்லாம் வந்து பொது நலனுக்காக போராடியது இருந்தாங்க. இது வந்து முழுக்க இது ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம், அவங்க கட்சியினுடைய நிகழ்ச்சி. அது கூட கான்ட்ரவர்சி இருக்குது. காவல்துறை வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது, கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது, நீங்கள் அங்கே போக வேண்டாம், அதை மீறி போனதாகவும், அல்லது வந்து சில காவல்துறை அதிகாரிகள் தான் அழைத்து சென்றார்கள் என்று 2 விதமான கருத்து இருக்குது. அது வேறு பிரச்சனை. அது என்ன நடந்தாலும் கூட அது கட்சி நடந்தது. அது விட காவல்துறை துப்பாக்கி சூடு நடந்திருந்தால் இது காவல்துறையுடைய அரசனுடைய அத்துமீறல். எனவே அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை, அவர்கள் பொறுப்பு. எனவே அதுக்கு வந்து இந்த அரசு இழப்பீடு கொடுக்கணும் என்று கேட்பது என்பது வேறு. ஆனால் இது முழுக்க கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் கட்சி நிகழ்ச்சி கூட்ட நெரிசலில் வந்து மூச்சு திணறி இழந்துக்கார். இது போல பல சம்பவங்கள் எத்தனையோ பேர் சென்னையில் 2006 கூட வெள்ள நிவாரணம் கொடுக்குற போது வந்து ஒரு 60-70 பேர் செத்தாங்க. இதே போல திண்டுக்கல்ல வந்து இலவச சேலை கொடுக்குற போது 30 வருடம் கொடுக்கும்போது 100 பேர் இறந்துக்கிறாங்க. கும்பகோணம் மகாமக நிகழ்ச்சியில 100 பேர் இறந்துக்கிறாங்க. தாமிரபரணி ஆற்றில் 17 பேர் இறந்துக்கிறாங்க. இது அவங்களுக்குலாம் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டு நினைவு சின்னம் நான் இன்னும் தொடர்ந்து கேட்டுக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. தாமிரபரணிங்கிறது ஒரு தோட்ட தொழிலாளர்களுடைய அது வந்து பல அரசியல் கட்சிகள் சொல்ற அதுக்கெல்லாம் கூட ஒன்றும் பண்ணலைங்க.
சோ இது போல வந்து பல கீழ்வெண்மணி போராட்டம், அதுல உயிரிழந்தவர்கள், இதெல்லாம் உண்மையிலே ஒரு உரிமைக்காக ஸ்டெர்லைட் போராட்டம், ஸ்னோலின் ஒரு 16 வயது குழந்தை. அதனால வந்து இப்ப வந்து அவங்க இது அரசின் சார்பாக நினைவு சின்னம் ஏற்கொள்ள முடியாது, அவங்க கட்சி சார்பாக இடத்த வாங்கி அவங்க பண்ணிக்கலாம். கட்சி சார்பா நீங்க என்ன வேணாலும் பணம் தரலாம். அதை பத்தி நம்ம அரசு பணத்துல இருந்து செய்ய அரசு செய்ய அரசு வேலை வாய்ப்பே தராங்களே, கவர்மெண்ட் ஜாப் தராங்க. அது வந்து ரொம்ப கடுமையான விஷயங்க. இந்த அரசு வேலை வாய்ப்புங்கிறது டோட்டலா மிஸ்யூஸ் ஆகும். கருணையினுடைய அடிப்படையில் இது வந்து கடந்த காலங்களில் 1989ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி சாதி குடும்பங்களுக்கு ஆளாகி உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு வந்து நட்டேடு அந்த ஒரு உடனடியாக 5 லட்சம் கூட 6 லட்சம் கூட இருந்தது. அதே போல் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புக்கு கொடுக்கணும், இந்த குடும்பத்துக்குங்கிறதெல்லாம் வந்து சாதி மோதலில் இருந்தது. அது ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் இந்தியா போல இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய அடிப்படையில். ஆனால் அதை நேர்த்து போய் அவர் மெல்ல மெல்ல இப்பொழுது வந்து சாதாரணமான பொதுக்கூட்டத்தில் நின்று இருந்தாலே கொடுங்க அப்படிங்கிறது. அப்போது சில பேர் என்ன செய்கிறாங்க, விபத்துக்கள் நடந்தாலும் கூட அதுக்கு கூட கொடுங்க, அரசு வேலை கொடுக்குறாங்க. அப்போது ஒட்டுமொத்தத்தில் இந்த கருணை அடிப்படைங்கிறது அரசியல் காரணங்களுக்காக கொண்டு வரப்படுது. இது வந்து மிகப்பெரிய ஆபத்தான போக்காக போயிடும். அதனால் இதுக்கு ஒரு சில விதிமுறைகளை அரசு வகுக்கணும், எல்லாருடைய கருத்துக்களை கேட்கணும். அந்த மாதிரியான கருத்து. ஆமா, அதுக்கு முதல்ல இது பண்ணக்கூடாது. அரசு பணத்திலிருந்து நடக்கும். ஆமா, இது வந்து இது தவறா போயிடும். அதை விட கரூர்ல நான் கூட அறிக்கை கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்னா, கரூர் சம்பந்தமாக வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கிறது. அந்த சம்பவத்துக்கு யார் காரணம், சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிற அது குறித்து விசாரணை விஜயே போயிருக்கிறார். 3 தடவை போயிட்டு வந்துக்கிறார். அவங்களுடைய எல்லா நிர்வாகிகளும் அவங்க போயிருக்கிறாங்க. இன்னும் விசாரணையுடைய அறிக்கை வெளியே வரல. யார் குற்றவாளி அப்படிங்கிறது சொல்லப்படல. அப்படி இருக்கும்போது இது சாட்சியை அப்ப என்ன ஆகுன்னா, நீங்க 41 குடும்பங்களுக்கு கொடுக்கிற போது அந்த குடும்பங்கள் தான் மெயின் மேட்டர், அவங்க தான் பிரதானமான சாட்சிகளே. அவர்கள் எப்படி சாட்சிகள் வந்து பிற சாட்சிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மைத்தன்மை வந்து வெளியே வராது. 41 பேருடைய உயிர் இழப்புக்கான நீதி கிடைக்காம போய் அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். அதாவது வந்து இது வந்து மீண்டும் கரூர் தனியா பார்க்காம வரக்கூடிய காலகட்டங்களில் இதுபோல எந்த சம்பவங்கள் எதனால் நடந்தது என்பது, யார் குற்றவாளி, யார் தூண்டுதல், தன்னிச்சையா நடந்ததா என்பதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணாமல் வந்து நீங்க இப்போ கொடுத்தால் உண்மை மறைக்கப்பட்டு விடும். அந்த அந்த நடந்த சம்பவம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அதனால வந்து அதெல்லாம் வந்து இப்படி செய்யக்கூடாது. கரூர் போனது, பேசுனது, அதே போல வந்து அவங்களுக்கு வந்து அரசு வேலை வழங்குது, இது எல்லாமே வந்து தொடர்ந்து இந்த அரசு வந்து தவறான நடைமுறைகளே கொண்டு வர்றாங்க. விஜய் அரசு ஆளுநரிடம் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் இது குதிரை பேரம், எல்லாரும் அமைதியாக இருப்பது, அரசு பணத்தில் இவர்களுக்கு வேலை வாய்ப்பா, கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம், அன்னைக்கே தலைமறைவு, இன்றைக்கே நினைவுச்சிடணும், பல்வேறு விஷயங்களை எழுப்பியிருக்கீங்க. இது பொதுவாக ஒரு எதிர்க்கட்சி, ஒரு அரசியல் சமூகத்தை நேசிக்கக்கூடியவர் வைக்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனையும் வச்சுருக்கீங்க. பார்ப்போம், இதுக்கு ஆளும் தரப்பிலிருந்து பதில் வரணும். ஒரு முக்கியமான கேள்விகள் எழுப்பியிருக்கீங்க.